உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா சுப்பு. அண்ணி. வா நந்தினி. அண்ணி, வரலட்சுமி வந்துட்டாளா அண்ணி? இன்னும் வரல, வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ம். என்னத்த அருள் பேர் போட்டிருக்கு? இது அருளோடதா? ஆமா. இது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? அது பார்க்க அழகா இருக்குல்ல, அதனாலதான் வர்றவங்க பார்வையில படுற மாதிரி வச்சிருக்கேன். அது கூட நந்தினி. சரி, நேரமாச்சு, உள்ள போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. சுப்பு, நந்தினியை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணு. சரிங்க அண்ணி. வா நந்தினி, போலாம். போம். வா. அம்மா, நீ ரூமுக்கு போ, நான் இப்ப வந்துடுறேன். ஏய், எங்கடி போற? உனக்கு தானடி இப்ப அலங்காரம் பண்ண போறோம். அம்மா, ஒரு 2 நிமிஷமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு சின்ன வேலையா? ஏய் நந்தினி, ஏய், எங்க போறா இவ? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நந்தினிங்கிற பொண்ணு வீட்டுக்கு போனா அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம், இந்த மண்டபத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்ப இந்த மண்டபத்துல யார்கிட்ட போய் விசாரிக்கிறதுன்னு தெரியலையே. அவங்க கிட்ட போய் விசாரிப்போம். எவ்வளவு நேரம்க்கா? வந்துருவாங்கல்ல சார். நந்தினிங்கிற பொண்ணுக்கு இங்கதானே நிச்சயதார்த்தம் நடக்குது? தெரியாது. மண்டப வாசல்ல நிக்கிறீங்க, தெரியாதுன்னு சொல்றீங்க. மண்டபம் வாசல்ல நின்னா நீ கண்டதுங்களை பத்தி கேள்வி கேப்ப, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? சொல்ல முடியாது, போயா. ஏய், போயான்ற நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, போயா. எதுக்கு இப்ப இந்த ஆளு இப்படி எரிஞ்சு விழுகுறான்? ஒருவேளை பிடிக்காத விசேஷத்துக்கு வந்திருப்பானோ? சரி, நம்ம அந்த பொண்ணுக்கே கால் பண்ணி பார்ப்போம். அருள் இந்த ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நந்தினி, எங்க போற? இல்ல, அருளை பார்க்கலான்னு வந்த. எத்தனை வாட்டி உங்க 2 பேர்கிட்டயும் நான் சொல்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் தனியா பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த காரணத்துக்காகவும் நீ இன்னைக்கு தனியா அருளை பார்க்கவே கூடாது. இங்க இருந்து போ நந்தினி, போன்னு சொல்றேன்ல. அருள் பக்கத்துல நந்தினி இருந்தாலே அவன் உயிருக்கு ஆபத்து வரும்னு சாமியார் சொல்லியிருக்காரு. அந்த பயத்துல நான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம 2 பேரும் நடந்துக்கிறாங்களே, அதை இவங்க கிட்ட சொல்லவும் முடியல. கடவுளே, இந்த நிச்சயத்துல எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. நீதான் என் புள்ளைய காப்பாத்தணும். குணசேகரம் மாமா ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிறாரு? அருளும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டா என்ன, பேசிக்கிட்டாதான் என்ன? வெளியில மீட் பண்ண கூடாதுன்னு சொல்றது ஓகே, ஆனா இங்க கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. யாரு? சொல்லுங்க. மிஸ் நந்தினி? ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. என் பேர் ராம். BLM கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? ஆமா சார். அந்த கம்பெனில இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். ஐயோ, வெரிஃபிகேஷனுக்கு இன்னைக்கு வருவாங்கன்றத மறந்தே போயிட்டேனே. இப்ப எங்க இருக்கீங்க?
நான் என் வீட்ல இல்ல. நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் மேம் வரேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லி மண்டபத்து அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் இப்ப மண்டபத்துக்கு வெளியே நின்று தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, மண்டபத்துக்கே வந்துட்டாரா? இவர் மட்டும் கல்யாணி அத்தை கண்ணுல பட்டு அன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு போனதை பத்தி ஏதாவது உளறி வச்சுட்டாருன்னா நம்ம மாட்டிக்குவோமே. இவரை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணுமே. என்ன பண்றது? மேடம் லைன்ல இருக்கீங்களா? சார், என்ன சார் இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? திடீர்னு வந்து நிக்கிறேனா? ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தோம். நேத்து கம்பெனில இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல? ஆ, சொன்னாங்க சார். ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு தான் வருவீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். ப்ளீஸ் சார், கோச்சிக்காம இன்னொரு நாள் வர முடியுமா? மேடம், உங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கிறத நேத்து கால் பண்ணப்பவே சொல்லி இருந்திருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? சாரி சார், வேலை கிடைச்சிருச்சுங்கிற எக்ஸைட்மெண்ட்ல இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றது கம்பெனி தான். அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வெரிஃபிகேஷனுக்கு ஒத்துழைக்கலன்னு தான் நான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். சார், அப்படி ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துறாதீங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை சார் இது. எனக்கு நிச்சயங்கிறதுனால என்ன வெளியவே அனுப்ப மாட்டாங்க சார். அதனாலதான் இன்னொரு நாளைக்கு வர முடியுமான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். அக்கா, யார் இவன்? நம்ம சொந்தக்கார மாதிரியும் தெரியலையே. அவன் கட்டி இருக்கிற டை, போட்டிருக்கிற ஷூ எல்லாம் பார்த்தா இவன் நிச்சயத்துக்கு வந்த மாதிரியே தெரியலையே. ஏதோ கம்பெனில இருந்து வந்த மாதிரி இருக்கானக்கா. அவன் எதுக்கு நம்ம கிட்ட நந்தினியை பத்தி கேட்டான்? போன்ல வேற யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? அவளுக்கு வேண்டப்பட்டவன் நமக்கு வேண்டவே வேண்டாதவன். அதனால அவனை விட்டு தொலை. உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது மேடம். நீங்க தான் வரணும்னு இல்ல, உங்க ரிலேஷன் யாராவது கூட அனுப்பிச்சு வைங்க. அவங்க வந்து கையெழுத்து போட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டா போதும். இல்லக்கா, அவனை பார்த்தா ஏதோ தப்பா தோணுதுக்கா. அக்கா இருக்கா, அவன் யாருன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்க போற நேரத்துல இதனால உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடக்கூடாது இல்ல? அதனால தான் சொல்றேன். உங்க ரிலேஷன் யாரையாவது அனுப்பிச்சு வைங்க. இப்ப என்ன பண்றது? இல்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நானே வந்து வாங்கிக்கிறேன். வாங்க, நான் வெளியவே வெயிட் பண்றேன். இருக்கா தம்பி? ஐயோ, எதுக்கு இந்த ஆளு நம்மள கூப்பிடுறான்? நந்தினியை பத்தி என்கிட்ட கேட்டீங்கல்ல, யார் நீங்க? எதுக்கு நந்தினியை பார்க்கணும் நீங்க? அதான் கேட்டதுக்கு திட்டி விட்டுட்டீங்களே, அப்புறம் எதுக்கு சார் திரும்ப வந்து அதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். நான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் சார். அப்படின்னா ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. நந்தினி எங்க கம்பெனியோட இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.